ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VDN ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏதோ ஒரு வேலை தேடி அலையிறாங்க. இல்லைனா ஏதோ வேலைக்கு போனாலும் எக்ஸ்ட்ரா இன்கம் இல்லையா கிடைக்குமா அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சமாக நிலமும் காலையில் கொஞ்சம் நேரம் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் நம்மளால் டைம் ஒதுக்கிட்டு ஏதோ ஒரு வேலை செய்ய முடியும் அப்படின்னா நம்ம இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. இந்த கோழி வளர்ப்புன்றது ஒரு சாதாரணமான தொழில் இல்லைங்க. நம்ம இதை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நிலையான இன்கம் மாதம் மாதம் நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் இந்த கோழி வளர்ப்பில் ஒரு சிலரால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுது. ஒரு சிலரால் இந்த பண்ணையை லாபகரமாக ரன் பண்ண வைக்க முடியலங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம சரியான முறையில் பராமரிப்பும் நோய் மேலாண்மையும் பண்ண முடியல அப்படின்றதாலங்க. இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஒரு பண்ணையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு 6 முக்கியமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம பண்ணையை ஆரோக்கியமாக ரன் பண்ண வைக்க முடியுங்க. அது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான கோழி குஞ்சுகளை தேர்வு செஞ்சு வாங்கணும். நீங்கள் புதுசாக பண்ணையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன குஞ்சுங்களாக வாங்கி வளர்க்காதீங்க. ஏன்னா அதுங்களோட இறப்பு சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு மேலான கோழி குஞ்சுகளை தேர்வு செஞ்சு வாங்கி வளருங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்க போகிற கோழி குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சந்தையிலையோ இது மாதிரி இடத்துல வாங்காமல் நேரடியாக ஒரு பண்ணையில் போய் நேரடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேர்வு செஞ்சு வாங்குங்க. ரெண்டாவது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீவனம். நம்ம கம்பெனி தீவனமோ இல்லைனா இயற்கை முறையில் வளர தீவனம் ஏதோ ஒன்றோ கொடுக்கலாங்க. இப்போ நீங்கள் கம்பெனி தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னா கோழி குஞ்சுகள் வேகமாக வளரும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் கொடுக்கணும். நீங்கள் மெடிசன் எதுவும் கொடுக்காம கம்பெனி தீவனம் போடுறீங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே நோய் தாக்குதலுக்கு உள்ளாகுங்க. நம்ம சீக்கிரமாக வளர்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் கண்டிப்பாக ஏற்பட்டுரும். இதே மாதிரி நீங்கள் கம்போ இல்லை மக்காச்சோளம் அரிசி உடைஞ்சது இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கோழி குஞ்சுகளுக்கு அதிகமாக மருந்து கொடுத்து வளர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஆனால் க்ரோத் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஆரோக்கியமாக வளருங்க. அதே மாதிரி தீவனம் போடுறத அதாவது ஒரு டைமில் நீங்கள் தீவனம் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தீவனமாக போடுங்க. ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைம் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் அதிகமாக தீவனம் போடுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த கோழிகள் கழிச்சு வச்சிரும், தீவனம் வேஸ்ட்டு தாங்க ஆகும். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. கோழிகளுக்கு ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா முக்கியமாக பண்ண வேண்டியது தீவனம் கரெக்டான அளவில் கொடுக்கணும். அதே மாதிரி தீவனம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணையை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க தீவனம் போடணும். அதே மாதிரி தண்ணியில் தாங்க அதிகப்படியான நோய் தாக்குதல் ஏற்படும். அதனால் தண்ணீர் டெய்லி மாற்றுங்க. ஒரு நாள் ஆன தண்ணி அடுத்த நாள் வைக்காதீங்க. முக்கியமாக நம்ம அப்படியே வைக்கிறப்ப கோழிகளோட கழிவு அந்த தண்ணியிலே கலந்துருது ஒரு சில டைமில். அதே தண்ணி கோழி குஞ்சுகள் குடிக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நோய் தாக்குதலுக்கு உள்ளாயிரும். அதனால் தினமும் தீவனம் போடுறதுக்கு முன்னாடி இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு தீவனம் போடுங்க. அதே மாதிரி தண்ணீர் டெய்லி மாற்றிக்கிட்டே இருங்க. அடுத்தது வேக்சினேஷன். நீங்கள் கம்மியான அளவில் தான் கோழி குஞ்சுகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த லசோட்டா வேக்சினே கொடுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா 7 நாளைக்கு ஒரு தடவையும் 14 நாளைக்கு ஒரு தடவையும் 28 நாளைக்கு ஒரு தடவையும், அதாவது ஒரே மாதத்தில் 3 டைம் இந்த வேக்சின் கொடுக்கணுங்க. அதுக்கப்புறமா இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் அம்மை நோய்க்கான வேக்சின் கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ராணிக்கட், அதாவது இந்த வெள்ளைக்கழிசல் நோய்க்கான அந்த தடுப்பூசி கொடுக்கலாங்க. இந்த வேக்சின் கரெக்டாக கொடுத்துட்டாலே போதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோழிகளுக்கு ஏதோ நோய் தாக்குதல் ஏற்படாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். என்ன மாதிரியான ப்ரீட் சூஸ் பண்ணி வளர்க்குறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க. இப்போ நீங்கள் முட்டைக்காக மட்டும் வளர்க்குறீங்க அப்படின்னா சிறுவடை கோழிகளை தேர்வு செஞ்சு வளர்க்கலாம். இல்லை கறிக்கோழிக்கு தான் எங்கள் ஊரில் டிமாண்ட் அதிகம் அப்படின்னா பெருவிடை கோழிகளை தேர்வு செஞ்சு வளர்க்கலாங்க. அதனால் உங்கள் ஏரியாவுக்கு என்ன மாதிரியான கோழிகளுக்கு விற்பனை வாய்ப்பு அதிகம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதுக்கேற்ற மாதிரி கோழிகள் தேர்வு செஞ்சு வாங்கி வளருங்க. அதே மாதிரி இந்த கடக்நாத் மாதிரியான கோழிகளுக்கு நல்லாவே விற்பனை வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அது எல்லா ஊர்லேயும் கிடையாது. இப்போ பொதுவாக நமக்கு அந்த கடக்நாத் கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போனால் டைரெக்டாக விற்பனை செய்ய முடியாதுங்க. அதனால் உங்கள் ஏரியாவில் என்ன மாதிரியான நாட்டுக்கோழிகளுக்கு விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத தேர்வு செஞ்சு கோழிகளை சூஸ் பண்ணுங்கள். கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விற்பனை வாய்ப்பு. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம கோழி வளர்க்குறதுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தோங்க. ஆனால் கடைசி இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது வரைக்கும் வளர்த்த கோழிகளை நம்ம சரியான ரேட்டில் விற்பனை செஞ்சால் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்குங்க. நம்ம இனிஷியலாக பார்த்திங்கன்னா டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட விற்பனை செய்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம்தான். இனிஷியலாக நம்ம மார்க்கெட்டில் தான் விற்பனை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஒரு தடவை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம ரெகுலராக டைரெக்ட் கஸ்டமர்கிட்ட நம்மளால் விற்பனை செய்ய முடியுங்க. நம்ம கோழிகளை ஆரோக்கியமாக வளர்த்து விற்பனை செய்கிறோம் அப்படின்னா போதுங்க, நம்மளை தேடி கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் பண்ணை ரன்னாக நம்மக்கிட்டையும் டைரக்ட் கஸ்டமர் வருவாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம கோழி குஞ்சுங்களாக வாங்கி வளர்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முதல் 30 நாள் ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். கோழி குஞ்சுகளுக்கு அதிக ஹீட்டும் இருக்கக்கூடாது, ஹீட்டு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம 2 மாதத்துக்கு மேலான கோழி குஞ்சுகள் வாங்கி வளர்க்குறோம் அப்படின்னா இந்த மார்ட்டாலிட்டி ரேட்டுன்றது ரொம்ப கம்மியாகவே இருக்குங்க.
சரிங்க. இந்த கோழி வளர்ப்புன்றது பணம் தரக்கூடிய தொழில் மட்டும் இல்லைங்க, ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய தொழில் தான். நீங்கள் இனிஷியலாக ஒரு பண்ணையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 கோழி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே 100ஆக மாற்ற முடியும். சின்ன இடத்துல இருந்து சின்ன முதலீட்டு மூலயமா பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா VTN ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பண்ணை, உங்கள் பெருமை. நன்றி.